விராதன் என்ற அரக்கன் முன்பே ராமனையும் லக்ஷ்மணனையும் எதிர்கொண்டான். இந்த சீதையை எங்கிட்ட ஒப்படைச்சிடுங்கோ, உயிர் மேல ஆசை இருந்தா நீங்க 2 பேரும் ஓடிடுங்கோன்னு சொன்னான் இல்லையா? அவன் என்ன பண்ணிட்டானா, பேசிக்கொண்டே தாம் ஆதாய வகன், சீதையை அபகரித்து செல்ல பார்த்தான், சீதையை தூக்கி செல்ல பார்த்தான். அப்போ ராமா நீ என்ன செய்தாய்னா, ஷரேண பவதா சந்தாடிதஸ்தாம்புவி, நீ உன்னுடைய பாணங்களை அவன் மீது ஏவினாய். உன் பாணங்களாலே தாக்கப்பட்ட அவன் சீதையை கீழே விட்டு விட்டான். அடடா, இவளை சுமந்து சென்றால் இந்த ராம லக்ஷ்மணர்கள் பாணத்தால் நம்மை தாக்குகிறார்கள்னு பயந்தான் விராதன். அதனால சீதையை கீழே விட்டு விட்டான். விட்டவன் என்ன பண்ணிட்டான், இந்த ராம லக்ஷ்மணால் தானே என்னை தாக்க வரா, இருவரையும் தோளில் தூக்கி கொண்டு ஓடி போய் இருவரையும் அழித்து விடுகிறேன்னு சொல்லி தியக்த்வா வாம் அவகத் ததாச்சச பவான் லப்தோத்ய வாஹோ மகான். அவன் என்ன பண்ணிட்டான், ராமா உன்னை வலத்தோளிலும் லக்ஷ்மணனை இடத்தோளிலும் தூக்கி கொண்டு காட்டுக்குள்ளே செல்ல பார்த்தான். ஏன்னா காட்டுக்குள்ள போக போக அரக்கனுக்கு வலிமை ஜாஸ்தி. உள்ளே காட்டுக்குள்ளே வைத்து 2 பேரையும் அழிக்கணுங்கிறதுக்காக வலத்தோளில் ராமன் இடத்தோளில் லக்ஷ்மணன் என்று சுமந்து கொண்டு 2 பேரையும் காட்டுக்குள்ள கொண்டு போனா. ராமா அப்போது நீ புன்னகை செய்தாயின்னு ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி. ஏன் புன்னகை செய்தானா, லக்ஷ்மணன் சொன்னானா ராமன், எப்பா வைகுண்டத்தை விட்டுட்டு பூமியில நானும் ராமனா வந்து அவதாரம் பண்ணிட்டேன், நம்ம கருட வாகனத்துல பயணித்து ரொம்ப நாள் ஆச்சு, அதனால வாகன புறப்பாடே ரொம்ப நாளா இல்லையே நானே யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, ஒரு புது வாகனம் கிடைச்சிருக்கு, விராத வாகனம்னு சொல்லி இந்த வாகனத்துல பயணிப்போமே. அதுலயும் கருட வாகனம்னா கூட பெருமாள் மட்டும் எழுந்தருள்வார். விராத வாகனத்தில் பார்த்தால் வலத்தோளிலே பெருமாள், இந்த தோளிலே பார்த்தால் பரம பாகவதனாகிய லக்ஷ்மணன். அப்போ பகவத் பாகவத உற்சவம் சேர்ந்து ஒரே வாகனத்துல நடக்கிறதுனா வாடா கொஞ்ச தூரம் சந்தோஷமாக பயணிப்போம், அதுக்கப்புறம் இவனை அழித்து கொள்ளலாம் என்று ராமபிரான் சொல்லிட்டானா. அதான் லப்தோத்ய வாஹோ மகான் இத்யேவம் ஹிருதி சிந்தையன். ராமா இதை திருவுள்ளத்தில் நினைத்து கொண்டு, பரவாயில்லையே நமக்கு விராதன் கூட வாகனம் ஆயிட்டானே என்று நினைத்து கொண்டு, எது அதனோத் சௌமித்ரினா சயுதகா, லக்ஷ்மணனிடமும் அந்த கருத்தை தெரிவித்து அவனோடு சேர்ந்து நீ புன்னகை செய்தாகே, தன் மந்தஸ்மிதம் ஏவ சம்பிரதமிதம் சந்திருஷ்யதே பாக்யதா, அந்த நேரத்தில் நீ பூத்த புன்னகையைத்தான் வடுவூரிலும் இப்போது உன் முகத்தில் எங்கள் பாக்கியத்தாலே நாங்கள் காண்கிறோம் ராமா என்று தெரிவிக்கிறார் வில்லூர் சுவாமி.